வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவளும் தேங்காய் பாலும் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அல்வா செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரௌன் கலர் அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்தா இது மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். அதனால தான் வறுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் கலர்லாம் மாற தேவையில்லை. கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கையில் தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும், அவ்வளோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதே ஜார்லேயே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒயிட் சுகர் போடல, நாட்டு சுகர் தான் போடணும். இது யாரும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. பாருங்கள், நான் நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பவுல்லே வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நெய்யெலாம் கூட தேவையில்லைங்க. ஏன்னா அந்த தேங்காயில் இருக்க எண்ணெயே போதும். பாருங்கள், நான் அவுள் எடுத்த பவுலில் வந்து ஒரு 2.5 பவுலுக்கு மேலே வந்துச்சு இந்த தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை என்ன பண்ணுறோம், இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவுள்லேயே போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்களாங்க. ஊற வச்சுன்னா அந்த அவுள் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அதெல்லாம் 1/2 மணி நேரம் கலந்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து கடாயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. இது இந்த நெய் எதுக்குன்னா, நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நெய். நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம நெய்யெலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் இருக்கும். அதுவே நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வந்து அல்வா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா கலர் மாறிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அவ்வளோ தேங்காய் பாலும். அது பாருங்கள், நல்லா அந்த எவ்வளோ பால் இருந்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இது நம்ம வந்து கடாயில் போட்டு அது மேலே சர்க்கரை போட்டால் இது ஆல்ரெடி வந்து அப்படி நல்லா இலகி போயிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மிச்சம் கொஞ்சம் அந்த கிண்ணத்தில் இருந்த பாலையும் சேர்த்து இதுலேயே ஊற்றிட்டாங்க. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம மைதாவில் அதில் இதில் அல்வா சாப்பிட்ருப்போம் இல்லையா, இதே மாதிரி அவுள்லேயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வா டேஸ்ட்டு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. நீங்கள் ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு கொடுத்துட்லாங்க இந்த அல்வாவை. பாருங்கள், நான் இதுலேயே வந்து ஒரு பவுலில் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்றேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றலை, தண்ணிக்கு பதில் தான் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. எங்களால் வந்து பையன் வந்து எக்ஸாம் எழுதுனால சரியாக எங்களால் வந்து வீடியோ போட முடியலங்க. இதுமாதிரி அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கட்டிலாம் இல்லாமல் ஆகிடும். நல்லா கரைஞ்சிடும். சூப்பராக இருக்கும் அந்த அல்வா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. இது கரண்டியில் மட்டும்தான் ஒட்டுது. இது இந்த உட்டு கரண்டினால கரண்டியில் மட்டும்தான் ஒட்டுது. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாது இது. ஏன்னா இது நம்ம தேங்காயில் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும். அந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போடுங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். சூப்பராக இருந்தது இந்த அல்வா. நீங்கள் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்புறம் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அது என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இனிமேல் அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோ நாங்கள் போடுவோம் இதுக்கு மேலே. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். சூப்பராக வந்துச்சு அல்வா. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அல்வா. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்துச்சு. அது சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான், சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.